ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ ஹோப் எவ்ரிபடி ஆர் வெரி என்ஜாயிங் த ஸ்டோரி டூ மச், ரைட்? ஸோ எல்லோரும் மண்டே எபிசோடு இருக்காதுன்னு சொன்னீங்க, பட் ஸ்டில் கொடுத்தீங்க. அதுக்காக தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸு அதுதான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு யூ ஆர் ஆல் மோஸ்ட் வெல்கம் அண்ட் இட்ஸ் மை ப்ளெஷர் டு என்டர்டெயின் யூ ஆல். அண்டு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, மேம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஃபியூ டேஸ் வரைக்கும் அட்லீஸ்ட், பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் பர்சனல் திங்ஸ் டு டூ. பட் அதிலேருந்து நான் உங்களுக்காக டைம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எபிசோட் ட்ரை பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நான் பிஸி. பட் ஸ்டில் நான் ஏதோ ஒரு டைம், இப்போது டைம் வந்து 4:30 ஏர்லி மார்னிங் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு டைம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு யூனோ எபிசோட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் சொல்கிறேன்னா 10 மினிட்ஸ் சொல்கிறேன்னான்னது ப்ளீஸ் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கு கிடைச்ச டைமில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கொஞ்சமாவது சொல்லணும் இவங்களுக்கு அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே? அண்ட் ப்ளீஸ் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்த்து ஒரு 15-20th அப்புறங்க, இல்லை 15th அப்புறம் நான் மறுபடியும் ஐ வில் பி பேக். இன்கேஸ் ஒரு 20 மினிட்ஸ் மேலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் சொல்லலை, இப்போ கூட நான் ட்ரை பண்ணுறேன் 20 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஸ்டோரி சொல்லணுன்னு. இன்கேஸ் முடியலன்னா சொல்கிறேன். முடியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க ஒரு 2-3 மெம்பர்ஸ், மேம் ரொம்ப சின்ன எபிசோடாக சொல்லியிருக்கீங்க மேம் அப்படின்ட்டு. ஸோ ஃபியூ டேஸ், ஓகே, ஃபியூ டேஸ் ஐ ஹாவ் சம் பர்சனல் திங்ஸ் டு டூ. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குட் மார்னிங். ஆக்சுவலி நான் குட் மார்னிங் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஈவினிங் கேட்பீங்கள்ல. ஸோ குட் ஈவினிங். ஓகே, தென் லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் வி ஹாவ் சீன் தட் மீரா அண்ட் திவ்யா வந்து ஒருத்தர் அந்த கோவம், பயம், எமோஷ்னல் திங்ஸ் எல்லாமே விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் இனிமேல் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகி வந்து திவ்யாவுக்கு நாளைக்கு மீராவோட பர்த்டே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரி, அட்லீஸ்ட் மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க திவ்யா. பட்டு மீரா வந்து பாதி நம்பர் கொடுப்பாங்க. பாதி நம்பர் நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க மொபைல் நம்பரை. ஸோ அதுக்கப்புறம் மிட் நைட்டு அவங்கள மீராவுக்கு விஷ் பண்ணுறதுக்கு பால்கனி மூலமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதை பார்த்து மீரா பயந்துட்டு கத்திருவாங்க. ஸோ அந்த சத்தம்க்கு மீராவோட பேரண்ட்ஸ் மேலே ஓடி வருவாங்க, என்னாச்சுன்னு. வந்து பார்த்தா திவ்யா இருப்பாங்க. ஸோ திவ்யா வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு சாரி சொல்லுவாங்க டு டிஸ்டர்ப் தேர் ஸ்லீப். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ திவ்யா மீராவை ஹக் பண்ணிவிட்டு குட் மார்னிங், சாரி எனக்கு ஏதோ ஒன்று ஐ ரிமெம்பர்ட் சம்திங். ஸோ 1 minute ப்ளீஸ், ஸ்டே ஆன். ஓகே. ஸோ மீராவுக்கு வந்து மீரா அண்டு திவ்யா வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது திவ்யா வந்து ஐ லவ் யூ மேம் அண்ட் ஹாப்பி பர்த்டே. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம். ஸோ இது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சதும் மீரா வந்து தேங்க்யூ வெரி மச் அண்டு அப்படின்ட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்கு இப்படி வந்த அப்படின்னு கேட்டதும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், அதுவும் நான் தானே ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க திவ்யா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்
அந்த வேர்டு மீராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் மறுபடியும் கேட்பாங்க, என்ன சொன்ன அப்படின்ட்டு. கேட்டதும் என்ன சொன்ன, ஒன்றும் சொல்லலையே அப்படின்வாங்க திவ்யா. இல்லை, இதுக்கு முன்னாடி நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க மீரா. ஓ அதா, யார் மை கேர்ள் ஃப்ரெண்ட். இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னதும் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா, லைட்டாக ப்ளஷ் பண்ணிக்கிட்டு. ஓஹோ, மை குவீன் இஸ் ப்ளஷிங் ரே அப்படின்ன மாதிரி திவ்யா ஃபீல் பண்ணிவிட்டு அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் ப்ளஷ் பண்ணால் சூப்பராக இருப்பீங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ணுவாங்க திவ்யா. ஸோ அதுக்கப்புறம் போதும் இப்போ என்ன அப்படின்னதும், ஒன்றும் இல்லை, தூங்கலாம் அப்படின்வாங்க. என்னது தூங்குறீங்களா அப்படின்னா, ஆமாம், இப்போ தானே உங்கள் அம்மா நைட் இங்கேயே இரு, நாளைக்கு மார்னிங் மெயின் டோர் மூலமாக போன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்வாங்க. அப்படி ஓகே, பட் எங்கே தூங்குவேன் அப்படின்னு கேட்பாங்க மீரா. பிகாஸ் மீராவோட ரூம் ரொம்ப சின்னது, ஒரு பெட்டு, டேபிள், செயிரு, அவ்வளோதான். கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும் வாக் பண்ணுறதுக்கு. அவங்க ரூமில் கவுச்சோ சோஃபாவோ எதுவும் கிடையாது, இன்னொரு ஆள் வந்தால் தூங்கிறதுக்கு. அப்போ திவ்யா, அது என்ன அப்படி கேட்டுட்டீங்க, இவ்வளோ பெரிய பெட் இருக்குது அப்படின்னதும், ஏன் பக்கத்துலையா அப்படின்வாங்க மீரா. என்ன ஆகுது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் ரூமில் சோஃபா இல்லை, அண்ட் நான் கீழே தூங்குற ஆள் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் கீழே தூங்குனா நல்லா இருக்காது. உங்கள் வீட்லேயே நீங்கள் கீழே தூங்கி நான் பெட் மேலே தூங்குனா அசிங்கமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஐ கேன் அட்ஜஸ்ட். ஓகே வாங்க தூங்கலாம் அப்படின்வாங்க திவ்யா. ஓஹோ அப்படின்வாங்க மீரா. ஆமாம், நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்தேன், 1 minute அப்படின்ட்டு திவ்யா அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு டோஃபி, அது ஸ்டார்டிங் டேஸில் லெட்டர் எழுதும்போது ஒரு டோஃபி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டோஃபி இன்னொன்று கொண்டு வருவாங்க மீராக்காக. ஸோ அது கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததும், என்ன இதா அப்படின்னா, பாருங்கள், எனக்கு சடனாக தெரிஞ்சது உங்கள் பர்த்டேன்ட்டு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இது எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடையாது. ஸோ இப்போதைக்கு இதுதான் கொடுக்க முடியும் என்னால் அப்படின்ட்டு அந்த டாஃபியை மீரா கையில் வச்சுருவாங்க திவ்யா. ஸோ பட் மீரா அதுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி, ரியலி வெரி தேங்க்யூ, இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாக்லேட் அப்படின்வாங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னொரு பாக்கெட்டில் இருந்து ஒரு பாதி சாப்பிட்ட டைரி மில்க்கு பாக்கெட்டில் இருந்து எடுப்பாங்க. அதை பார்த்ததும் மீரா சிரிச்சிருவாங்க. இது என்ன பாதி சாப்பிட்ட டைரி மில்க் இருக்குது அப்படின்னதும், என்ன பண்ணட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு, நம்மளா டீ குடிச்சிட்டோம், அதுக்கு போய் 10:30 தான் ஆச்சு, 12 வரைக்கும் வெயிட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றும்போது ஒரு ஷாப் கிடச்சிச்சு. சரின்னு அந்த ஷாப்புக்குள்ளே போய் டைரி மில்க்கு வாங்கினேன். அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து, என்னம்மா இங்கேயே இருப்பியா, சாக்லேட் வாங்கணுமா போகணுமான்னு இருக்கணும், இங்கேயே அந்த சாக்லேட் சாப்பிட்ற வரைக்கும் நான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு என்னை துரத்திட்டான். என்ன பண்ண தெரியல. ஸோ அதுதான், பாதி சாக்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் அப்படி கற்றுனதும் நான் அந்த சாக்லேட் அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டேன். இப்போது உங்கள் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மீரா ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் சொன்னதும், என்னது எனக்காக டைம் எல்லாம் இப்படியா ஸ்பெண்ட் பண்ணிங்க நீங்கள், ஐயோ அப்படின்ன மாதிரி சொன்னதும், இவ்வளோ கூட பண்ணலைன்னா எப்படி, அதுவும் ஏன் மேம்காக அப்படின்வாங்க. சொன்னதும் நல்லா இருக்கு அப்படின்வாங்க மீரா. சரின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் 2 பேரும் அந்த சாக்லேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரே ரூமில் படுத்திருக்காங்க. பட் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இப்போ வரைக்கும் தூங்குனது கிடையாது. ஸோ மீராவோட ஹார்ட் பீட்டு அண்ட் திவ்யாவோட ஹார்ட் பீட்டு ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது. ஸோ பட் 2 பேரும் கண்ணு மூடிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட எமோஷன்ஸை காமிக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி மீரா எஸ்பெஷலி ரொம்ப
கண்ட்ரோல்டாக அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க கை 2 கையும் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு அவங்க பெல்லி மேலே ஐ மீன் வாட் யூ சே த ஸ்டொமக் பார்ட், ஸோ அது மேலே வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக டைட்டாக அவங்க ஃபிங்கர்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு வச்சுப்பாங்க. அண்டு திவ்யா வந்து ஜாலி டைப் தான். அவங்களுக்கு மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா அது கேட்குற ஆள் இல்லையா. ஸோ கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மீரா மேம், உங்களுக்கு கிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. மீரா சட்டனாக அந்த கேட்டதும் என்ன இவங்க இப்படி கேட்டுட்டாங்கன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சடனாக ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க ஹார்ட் பீட் நார்மலாகவே திவ்யா அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அதுவும் திவ்யா இப்படி கேட்டதும் இன்னும் ஃபாஸ்ட் ஆயிரும் அவங்க ஹார்ட் பீட்டு. சரின்னு பார்ப்பாங்க திவ்யா பக்கமாக, என்ன இவங்க நிஜமாலும் டைரெக்டாக கேட்குறாங்களா இல்லைன்னா தூக்கத்தில் ஏதாவது புலம்பிட்டே இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா ஏந்திரிச்சிட்டு பார்த்தா திவ்யாவோட ஐஸ் எல்லாம் க்ளோஸ் தான் இருக்குது. ஓ, அப்போ தூக்கத்தில் ஏதாவது பேசிட்டே இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் மீரா அவங்க கண்ணை மூடிட்டு தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மறுபடியும் இதுக்குள்ளே திவ்யா, மேம் நிஜமாலும் கேட்குறேன், உங்களுக்கு லிப் கிஸ் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாது, ஏன்னா இதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ். அஃப்கோர்ஸ் நான் நிறைய மெம்பர்ஸை ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், பட் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. ஸோ கிஸ் எப்படி பண்ணணுன்னது எனக்கு நிஜமாலும் தெரியாது அப்படின்ன மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ மீரா பார்த்துட்டு மறுபடியும், ஆமாம் நான் ஒரு 20-30 மந்த்துக்கு கிஸ் கொடுத்துட்டே இருக்கேன் டெய்லி, அதுக்கு தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க பாரு அப்படின்ட்டு அவங்க மனசில் திவ்யாவை திட்டுட்டே இருப்பாங்க. அப்போது திவ்யா, மேம் நான் உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு மீரா ஃபேஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு கேட்பாங்க திவ்யா. அப்போ மீரா சடனாக கண்ணை ஓப்பன் பண்ணதும் திவ்யாவோட ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ மீரா ஆல்ரெடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சடனாக அவங்கள அப்படி பார்த்ததும் அவங்க ஹார்ட் பீட் இன்னும் ஃபாஸ்ட் ஆயிரும். அண்ட் திவ்யாவோட ஹார்ட் பீட் கூட ஸ்டார்ட் ஆச்சு அவ்வளோ க்ளோஸாக மீராவை பார்த்ததும். அதுவும் மீராவோட கண்ணுனா திவ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கண்ணை பார்த்துட்டு ஒரு சின்ன ரொமான்டிக் கான்டாக்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மீரா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், இல்லை நான் தான் கேட்டுகிட்டே இருக்கேனே, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு கிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும், திவ்யா என்ன பேசுகிற, தூங்கலாமா ப்ளீஸ் அப்படின்வாங்க. தூங்கலாம், பட் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது மேம் அப்படின்வாங்க. என்ன கிரேவிங்ஸு? அதுதான் இப்போ சாக்லேட் சாப்பிட்டுட்டேல்ல அப்படின்வாங்க மீரா. மேம் என்ன மேம், நான் எனக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னா உங்களுக்கு ஏன் மேலே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கே அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் மீரா சிரிச்சிடுவாங்க. சிரிச்சதும், ஹாய் இதுதான் என்னை கொல்லிட்டே இருக்குது மேம், ப்ளீஸ் ஒரே ஒரு லிப் கிஸ் கொடுக்குறேனே, இதுதான் உங்கள் பர்த்டே கிஃப்டாக நினச்சிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. சொன்னதும், ஏய் என்ன பேசுகிற நீ, சும்மா படுத்துரு, எந்த கிஸ்ஸும் இல்லை, எந்த ஹக்கும் இல்லை அப்படின்வாங்க மீரா. மேம் இது நம்ம காலேஜ் கிடையாது, ஓகே அப்படின்வாங்க. பிகாஸ் மிரட்டிகிட்டே இருப்பாங்க மீரா. அப்போது மீரா வந்து திவ்யாவை புஷ் பண்ணுற, வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவங்கள தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது திவ்யாவோட கையை ஸ்கிட் ஆகிட்டு டைரெக்டாக திவ்யாவோட லிப்ஸு அண்ட் மீராவோட லிப்ஸு மீட் ஆயிரும். ஸோ 2 பேரும் கண்ணு பெருசாக ஓப்பன் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கிஸ் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக மீராவோட கண்ணு, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போது திவ்யாவோட லிப்ஸ் வந்து அவங்க லிப்ஸ் மேலே வந்துருமோ ஃபஸ்ட்டு அந்த 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 சடன் கிஸ் மூலமாக ஃபஸ்ட்டு கண்ணு ப்ராடாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக அவங்க கண்ணை மூடிட்டுவாங்க. மூடினதும்
நிஜமாலும் திவ்யாவுக்கு எப்படி கிஸ் பண்ணணும்னு தெரியாது. நார்மலாக நம்ம சின்ன பசங்களுக்கு சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவோம் பாருங்கள், அப்படின்ட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் பார்ப்பாங்க. திவ்யா ஒரு பக்கம் பயமாக கூட இருக்கும், என்ன மீராவுக்கு இது பிடிக்குதா இல்லையா, பிடிக்கலன்னா கோவப்படுவாங்க அந்த மாதிரி. மீராவோட கண் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிட்டு அப்போது திவ்யா ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, கோவம் இல்லை அம்மா அப்படின்னு நினச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுற மாதிரி. அப்போது மீரா கண்ணை திறந்துட்டு அவங்க தலை கொஞ்சம் சைடு பண்ணுவாங்க, ஸோ தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிஸ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி. அண்ட் மீராவுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான், பட் ஸ்டில் ஷீ இஸ் மோர் மெச்சூர்ட் இனஃப் இல்லையா. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க திவ்யாவுக்கு கிஸ் பண்ணுறதுல. அவங்களும் ரொம்ப சாஃப்டாக ஃபஸ்ட்டு மீரா கிஸ் பண்ணுவாங்க திவ்யாவை. ஸோ திவ்யாவுக்கு புரிஞ்சிச்சு இப்போது எப்படி கிஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஷீ ஸ்டார்ட் ஹர் கிஸ்ஸிங் வெரி ரொமான்டிக்லி. 2 பேரும் ஒருத்தர் ஒரு ஃபியூ மினிட்ஸ், பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் கிஸ். அண்டு அவங்க ஒருத்தர் அதுக்காக எத்தனை நாளோ, எஸ்பெஷலி மீரா வந்து ரொம்ப நாளாக அவங்களோட லவ்வை சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டைம் கிடச்சிச்சு அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக அந்த கிஸ் போயிட்டே இருக்கும் 2 பேரும் நடுவில். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் திவ்யா வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் தட் கிஸ் அண்ட் மீரா ஆல்சோ இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் மீரா ஏந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திவ்யாவை எழுப்பி விடுவாங்க. திவ்யா வேக்கப், காலேஜ் இருக்குல்ல, இன்னும் எத்தனை டைம் தூங்குவ அப்படின்னதும், மேம் தூக்கம் வருது மேம், நீங்களும் தூங்கலை அப்படின்வாங்க. ஹலோ, நான் ஃப்ரெஷ் கூட ஆகிட்டேன், எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இதுக்குள்ளே அப்படின்வாங்க. சொன்னதும் ஏந்திரிச்சிட்டு, திவ்யா மீரா மேம் குட் மார்னிங் கிஸ் கொடுக்க மாட்டிங்களா, நீ எங்கே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ப்பா அப்படின்னதும், எதுவும் கிடையாது, ஓகே ஏந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு சீரியஸாக வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு ப்ளஷ் கூட வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு ஓடுவாங்க கீழே அந்த ரூமில் இருந்து வெளியில். சொன்னதும் ஹாய் எப்போவோ இந்த ஸ்மைல் என்னை கொல்லிரும்பா அப்படின்ட்டு அவங்க பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க திவ்யா. அண்ட் இவங்க கீழே வந்து பார்த்ததும் அவங்க அம்மா அப்பா டைனிங் டேபிள் மேலே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு, அம்மா வந்து அவங்க அப்பா காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க அம்மா கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மீரா கூட போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க குக்கிங்கில். ஸோ அப்போது அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன திவ்யா எங்கே இன்னும் எந்திரிக்கலையான்னா, இல்லைம்மா எந்திரிச்சிட்டாங்க, ப்ரெஷ் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்போது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் திவ்யா கீழே வருவாங்க. கீழே வந்ததும், என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படின்னா, மீரா பக்கமாக பார்த்து, ரொம்ப நல்லா தூங்கினேன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. குட், சரி வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் எல்லோரும் அப்படின்னதும் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மீராவோட அப்பா வந்து, எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் ஏர்லியாக கிளம்பணும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு. சரின்னு மீரா கூட ஓகே. அவங்க அப்பா போனதுக்கப்புறம், அம்மா நான் ஜூஸ் பண்ணுறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் எனக்கு வேணாம், இப்போ தானே காஃபி சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. இதுக்குள்ளே திவ்யாவை கேட்பாங்க மீரா. கேட்டதும் ஜூஸ் தானே, வை நாட், ஷியோர் அப்படின்வாங்க. சரின்னு அவங்க அம்மா மீராவோட அம்மா வந்து திவ்யாவுக்கு வேணா அப்படின்ன மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க கை மூலமாக. அதுக்கப்புறம் மீரா அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா ஏதோ சொல்கிற அப்படி, ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணுவாங்க மீரா ஜூஸு, என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னதும் அப்படின்ட்டு, ஏம்மா அப்படி சொல்கிறேன், நான் நல்லா பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்பாங்க மீரா.
நல்லா பண்ணுவேன் தானேம்மா சொல்கிறேன் அப்படின்னதும் ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைல், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு திவ்யாவுக்கு மீராவோட அம்மா அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க இப்படி சிரிச்சிட்டாங்க என்னை பார்த்து அப்படின்ட்டு. சரின்னு மீரா இதுக்குள்ளே ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சிப்பு பண்ணதும் திவ்யாவுக்கு ரொம்ப அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். என்ன நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. மீரா சொன்னதும் சூப்பர், வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், சூப்பராக பண்ணிங்க மேம் அப்படின்னுவாங்க. நம்ம திவ்யா சொன்னதும் அப்போ ஃபுல்லாக குடி, என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை மேம், சும்மா ஓகே அப்படின்ட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மீராவோட அம்மா வெளியே வந்து திவ்யாவை பார்ப்பாங்க. பார்த்து மறுபடியும் சிரிப்பாங்க. சிரித்ததும் திவ்யா அவங்க அம்மா பக்கமாக, என்ன ஆண்டி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ன மாதிரி இவங்களும் ஒரு லுக்கு கொடுப்பாங்க அவங்க அம்மாவுக்கு. சொன்னதும் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு, என்ன திவ்யா நல்லா இருக்கா ஜூஸு அப்படின்னதும், சூப்பராக இருக்கா ஆண்டி, மேம் எனக்காக பண்ணாங்க, எவ்வளோ பாசமாக பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம், மீரா எது பண்ணாலும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லுவாங்க. மீரா ஜூஸில் என்னென்னா அதிகமாக சுகர் போடுவாங்க. பிகாஸ் மீராவுக்கு அதிகமாக சுகர் சாப்பிட்றது பழக்கம். பட் திவ்யாவுக்கு சுகர் சாப்பிடுவாங்க, பட் நாட் அவ்வளோ ஸ்வீட்ஸு பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் காலேஜுக்கு கிளம்பலான்னு நினைப்பாங்க 2 பேரும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.